கூட நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல துவக்க பிரார்த்தனை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கய சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹ கண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சஹ கண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ஸ்ச. ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதருभ्यश्च கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தர்களே, மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ துவக்க பிரார்த்தனைகளோட அடுத்த பகுதியா நம்ம இன்னைக்கு சுதர்சன அஷ்டகம் அப்படின்ற ஒரு பாடல்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். அத தொடர்ச்சியா பாகவதம் கதாமிருத்தம் 123வது பகுதியா அம்பரீஷர் மகாராஜா தன்னோட பிரார்த்தனைகளை சுதர்சன பகவானுக்கு எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்ற அந்த அழகான ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சீதாச்சாரு மாதாஜி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. நாம இந்த இரண்டு விஷயங்களும் இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. சீதாச்சாரு மாதாஜி அவர்களே, லலிதா அந்த அஷ்டகம் பிளே பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா. सुदर्शनाष्टकम् प्रतिभटश्रेणिभीषण वरगुणस्तोमभूषण जनिभयस्थानतारण जगदवस्थानकारण निखिल दुष्कर्मकर्षण निगम सद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. शुभ जगद्रूप मंडन सुरजन त्रास खंडन शतमख ब्रह्म वंदिता शतपथ ब्रह्म नंदिता प्रथित विद्वत्सपक्षिता भजदहिर्बुद्ध्यलक्षिता जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. निज पद प्रीत सद्गण निरुपधिस्फीत षड्गुण निगम निर्व्यूढ़ वैभव निज परं व्यूह वैभव हरिहयद्वेषिदारण हरपुर प्लोषकारण जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. स्फुटतटिज्जाल पिञ्जर पृथुतर ज्वाल पंजर परिगत प्रत्न विग्रह परिमित प्रज्ञ दुर्ग्रह प्रहरण ग्राम मंडित
परिजनत्राण पंडित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेतस्त्रयीमय सवन तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्मय निखिल शक्ते जगन्मय अमित विश्वक्रियामय शमित विश्वद्भयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महित संपत्सदक्षर विहित संपत् षडक्षर षडर चक्र प्रतिष्ठिता सकल तत्व प्रतिष्ठिता विविध संकल्प कल्पक विबुध संकल्प कल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिमुखालीढ बंधुरा पृथुमहाहेतिदन्तुरा विकटमाला परिष्कृता विविधमाया बहिष्कृता स्थिरमहायन्त्रयन्त्रिता दृढदया तन्त्रयन्त्रिता जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन धनुज विस्तार कर्तन धनुज विद्या विकर्तन जनित मिश्रा विकर्तन भजद विद्या निकर्तन अमर दृष्ट स्व विक्रम समर दुष्ट भ्रमिक्रम जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन द्विचतुष्कमिदं प्रभूतसारम् पठतां वेङ्कटनायक प्रणीतम् विषमेऽपि मनोरथः प्रधावन् न विहन्येत रथाङ्गदुर्यगुप्तः इति श्रीवेदान्ताचार्यस्य कृतिषु सुदर्शनाष्टकम् ஹரே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தர்களே, இப்ப நம்ம ரொம்ப மிக அருமையான ஒரு சுதர்சன அஷ்டகம் கேட்டோம். அதனை தொடர்ந்து 9ஆம் ஸ்கந்தத்துல இருந்து இன்னைக்கு சீதாச்சாரு மாதாஜி அவர்கள் அம்பரீஷ மகாராஜா அவங்களோட பிரார்த்தனைகள் பகவான் சுதர்சனை நோக்கி என்ன மாதிரியான ஒரு விஷயங்களோட அவர் சொன்னாரு, அந்த அந்த கருத்துக்களை நம்ம இன்னைக்கு நம்ம சீதாச்சாரு மாதாஜி அவங்க அழகா ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லுவாங்க. அதோட விளக்கத்தை மாதாஜி இன்னைக்கு நம்மளுக்கு சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ணா. சீதாச்சார் மாதாஜி அவர்களே, பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி கேட்கல நீங்க பேசுறது. இல்ல மாதாஜி, கேட்கல மாதாஜி. லலிதா மாதாஜி, உங்களுக்கு கேக்குதா? எனக்கு எதுவும் கேட்கலையே. ஹரே கிருஷ்ணா. கேக்கல மாதாஜி எங்களுக்கு கூட. ஓகே ஓகே. கேக்கல. ஆமா, ஆடியோ கேட்கல மாதாஜி. மேபி யூ கேன் லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க மாதாஜி, அப்படின்ட்டு பார்க்கலாம். Yeah.
இன்னும் ஓப்பனே ஆகலப்பா. லலிதா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கரண்ட் போயிடுச்சுப்பா, கொஞ்சம் கோ ஹோஸ்ட் கொடுங்களேன், மியூட் போட ஈஸியா. யா ஷூர் மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ. Recording in progress. இப்ப கேக்குறதா நான் பேசுறது? கேக்குதுங்க மாதாஜி. இப்ப வருதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு தேங்க்ஸ் புவனா மாதாஜி, தண்டவத் பிரணாம். அனைத்து ஸ்ரீ மண்டலி குழுவினருக்கு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு இனிய நாள். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். அவரும் ஜீசஸும் கிருஷ்ணருடைய பக்தர் தானே, ஸோ அவரையும் ஒரு வைஷ்ணவர் தான். அந்த வைஷ்ணவரா க்ளோரிஃபை பண்ணினா பகவானுக்கும் ரொம்ப பிரீத்தியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டீச்சிங் என்னென்னா பெரிய ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி கொடுத்ததுன்னா என்னென்னா வைஷ்ணவர்களை எப்பொழுதுமே போற்றணும் அப்படின்ட்டு. ஸோ வைஷ்ணவர்கள்லாம் டிஃப்ரெண்ட் வழியாக டிஃப்ரெண்ட் ரிலிஜன் மூலமாக நம்மளுக்கு பகவானை பற்றின அறிவுரை பலவித காலகட்டத்தில், பலவித நேரத்தில், பலவித பகுதிகளில் இந்த உலகத்தில் பகவான்னா யார், அவர் எப்படி பூஜிக்கணுன்றது வேறு விதவிதமாக சொல்லி கொடுத்துருக்கா. அந்த வழிபாடு பிரகாரமாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ பாரம்பரியமாக அதை நம்ம எடுத்து கரெக்டாக ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணணும். அதுக்கும் மேலே மார்கழி மாதம் மாசானாம் மார்க சீரிஷானாம்ன்றது நம்மளுடைய இந்த மாதத்தினுடைய பெஸ்ட் ஆச்சாரிய அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டாள் கோதை. ஸோ அவ சொல்லி கொடுத்த அழகாக அந்த திருப்பாவை மூலமாக நம்ம பகவான் யாருன்றது இன்னைக்கு நம்ம அழகா திருப்பாவையை பாடிட்டு பகவானுடைய அந்த பகவானை பற்றி நம்ம விதவிதமாக போட்டுறோம் இல்லையா. ஸோ ஐ திங்க் ரொம்ப பேர் அழகாக மார்கழி மாதத்தை அனுஷ்டிச்சுண்டு இந்த விரதத்தை ஆண்டாளோட சேர்ந்து பாவிச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிய மார்கழி மாதம் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பகுதியில் ஒரு சின்ன நம்ம நிறைய பக்தர்கள்லாம் எப்படி பகவான் இப்போ இங்கே உங்கள் ஊரில் குளிர் தான் தெரியல, நம்ம ஊர் துபாயில் கொஞ்சம் குளிரே இருக்குது நிறையா. ஸோ அதனால தான் ஷால்லாம் போத்தின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் ஒரு மோதிரம் போட்டுருக்கேன், அது சக்கர வடிவத்தில் இருக்குது. ஸோ இன்னியோடைய டாபிக் என்னென்னா அம்பரீஷ் எப்படி சக்கரத்தாழ்வாரை போற்றினார் அப்படின்னு. நம்மலாம் சில வாரங்களுக்கு முன்னாடி எப்படி அம்பரீஷ் சரித்திரத்தை கேட்டோம். எப்படி அம்பரீஷ் மகாராஜர் இது இந்த எப்படி ஒரு பகவானை எப்படி வழிபடுத்தினார், எல்லா ஜனங்களையும் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறச்ச அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரமா எப்படி பகவானை வழிபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சார். ஸோ அதனால நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த அம்பரீஷ் சரித்திரத்தை தெரியும். என்ன கெதி ஆச்சு, துர்வாசர் முனி ஒரு வைஷ்ணவனை நிந்தனை பண்ணினதுனால பகவானுக்கும் பொறுக்க முடிகிற கூட பகவான் கூட அந்த பொறுக்க முடியல. அதுக்கும் மேல அவர் ஆயுதமான அந்த சக்கரத்துக்கே பொறுக்க முடியல. ஏன்னா அவர் பகவான் துர்வாசர் முனி ஒரு பெரிய வைஷ்ணவனை நிந்தனை செய்தார் அப்படின்ற அளவுக்கு சக்கரம் அப்படியே துர்வாசர் பின்னாடி சுத்தி ஓடின்னு இருக்கார். துர்வாசர் எல்லா லோகத்துக்கும் போய் இந்த எப்படா பகவானே பிரம்மரை பிரார்த்திக்கிறார், சிவனை பிரார்த்திக்கிறார், எல்லாரையும் கேட்கிறார், யாரும் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன் சிவனுடைய பகவான் பெருமாளுடைய காலடியில கூட விழுந்தார். ஆனாலும் பகவான் என்ன சொன்னார், நான் இதை காப்பாற்ற முடியாது, எனக்கு என்ன தெரியும், நான் சொல்றேன் என்னன்னா, ஆனாலும் சக்கரம்
விஷ்ணு கிட்ட வந்துட்டே என்னமே நான் இனிமே உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்லாம் ஒன்றும் இல்லை. திரும்பியும் துர்வாசரை சுற்றி சுற்றி வந்து அவரை எரிக்கிற நிலைமையில இருக்கிறச்ச அப்போதான் பகவான் பெருமாள் விஷ்ணு வந்து சொல்ற, நீ அந்த யாரை நிந்தனை செய்தியோ யாரை வந்து நீ இழிவுபடுத்தினியோ அவா காலில் விழுந்தாதான் உனக்கு இந்த சக்கரம் உன்னை விட்டு விலகி போகுன்ற அளவுக்கு போய் அப்போ என்ன ஆறுது, துர்வாசர் தன்னுடைய அப்பமானத்தை போக்கி அம்பரீஷ் காலில் விழறச்ச அம்பரீஷ்க்கு என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு இக்கட்டான நிலைமையில என்னடா இது இப்படி ஒரு திரும்பியும் நான் ஒரு பாவத்துக்கு ஆளாயிட்டேனோ அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமையில இதுவும் ஒரு பகவானுடைய கருணை. ஆஹா உடனே பார்த்த உடனே அந்த சக்கரத்தை பார்த்த உடனே சில ஸ்லோகங்களை சக்கர அந்த சுதர்சன சக்கரம் ஆன பகவானையே பார்த்து சில பிரார்த்தனைகள் பண்றார். ஸோ இதுதான் நம்மளுடைய சீன் செட்டிங் இன்னைக்கு. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, இந்த சுதர்சன சக்கரத்தை பத்தி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நீங்களா நிறைய கதைகள் கேட்டிருப்பேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க சொன்னெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்போ ஒரு அழகான வேதாந்த தேசிகர் இயற்றிய இந்த சுதர்சன சக்கரத்தை நம்ம எல்லாரும் இந்த கிளாஸோடைய ஆரம்பத்தில் கேட்டோம். ரொம்ப வலிமை சக்தி வாழ்ந்த அந்த அஷ்டோத்திரம் அது, அஷ்டகம் அது. ஸோ யாருக்காவது அது நல்லா தெரிஞ்சதுன்னா தினம் அதை பிரார்த்தனை பண்ணா சுதர்சன அஷ்டகம்னு பேரு. வேற ஏதான விஷயங்கள் தெரியுமா? சாரி. மாதாஜி, பகவான் சார்ந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது ருத்ரகீதையில துருவ மகாராஜருக்கு நார்வரிஷி சொல்லும் போது பகவானுடைய ஆயுதங்களை வர்ணிக்கும் போது சங்கு சக்கர கதாதாரியா பூமாதேவி வர்ணிக்கும் போது நிறைய ஸ்லோகத்துல பாகவதத்துல சங்கு சக்கர கதாதாரின்னு வருது. அப்புறம் பகவான் விரஜபூமி லீலையில பார்த்தா கூட அந்த விரஜபூமியில 7 நாட்கள் மழையை பெய்விக்கும் போது சுதர்சன சக்கரம் வந்து ஒரு துளி கூட கீழே விழாம அந்த விரஜபூமியை காக்குறதாக சொல்லி சக்கர தீர்த்தம்னு விரஜபூமியில இருக்கிறதா சொல்றாங்க. மாதாஜி, ஹரி போல், ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெரி நைஸ். ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். அதனால அந்த சக்கரன்றது ஒரு பகவானோட ஆயுதமா இருந்தாலும் நிறைய ஒரு பெருமை வாழ்ந்த ஒரு ஆயுதம். பகவானே அந்த சக்கரத்தின் வழியா நம்மளுக்கு பக்தர்களுக்கு நிறைய கருணை காமிக்கிறார். ரொம்ப அழகான கோவர்தன மலை தூக்குற நேரத்துல அந்த சக்கரம் தான் அந்த இந்திரனுடைய கோபத்துலேன்னு வந்த அந்த ஃப்ளட்டையே அடிச்சு வெளியில தள்ளி விட்டுடுறது. அந்த மாதிரி வேற ஏதான ஸ்டோரி பாகவதத்துல உங்களுக்கு ரொம்ப அழகான சூப்பரான விஷயம் மாதாஜி? மாதாஜி, சுதர்சன சக்கரம் பகவான் கையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகங்காரம் வரவே அவரை வந்து ஜெகநாதர் கோயில்ல கோபுரத்துக்கு மேல வந்து உட்கார வச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருந்துச்சு. கையில இருக்க வேண்டியது அவர் வந்து கோபுரத்துக்கு மேலதான் இருக்கணும், நீ உனக்கு அகங்காரம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு கதை கேட்டிருந்தோம் மாதாஜி. அதுவும் ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி எப்பவுமே இது ஜஸ்ட் ஒரு சின்ன கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா ஜெகநாதர் இந்த எப்பவுமே பார்த்தோம்னா சங்கு சக்கர கதா பத்மர். ஸோ சக்கரம் எப்பவுமே பகவானுடைய இடது கையில தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். டான்ஸ் வடிவத்துலலாம் பார்த்துருக்கோம். பகவானுடைய ஸ்வரூபத்தை பெருமாளை தரிசிக்கிறச்ச 4 கை ரூபத்தில் வரைச்ச எப்பவுமே விஷ்ணுவோட ரூபத்தில் இருக்கிறச்ச சக்கரன்ற ஆயுதம் வந்து பகவானுடைய வலது கையில தான் இருக்கும். ஆனா மாதாஜி அந்த ஜெகநாதரை பத்தி சொல்றச்ச நம்ம இது சொல்ல வரேன் என்னன்னா, நம்ம ஜெகநாதர் கோயிலுக்கு போனோம்னா ரத்ன சிம்ஹாசனத்துல ஜெகநாதர் பக்கத்துல இடது புறத்துல ஸ்தம்பமா இருக்கார், பில்லரா இருக்கார் பகவான். அதே மாதிரி அந்த ஆணவத்தை அந்த சக்கரத்தோடைய ஒரு பெருமை என்னன்னா, பகவானுக்கு சேவை செய்யறச்ச எந்த விதமான ஆணவம் இருக்கக்கூடாது, ஒரு ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அந்த ஈகோ தான் அகங்கார இத்தியம்மே. இந்த ஈகோ தான் நம்மளுடைய ஒரு ஃபர்ஸ்ட் அசுரன் இல்லையா? அது இருந்தானா அந்த ஈகோன்னு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோபம், பேதம்,
அப்புறம் மதம், ஆச்சரியம், அப்புறம் ஜெலசி, என்வி எல்லாமே கூடயே சேர்ந்து அந்த வியாதி, அந்த அசுரர்கள்லாம் கூட சேர்ந்து வந்துருவா. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சமயத்தில் கலியுகத்தில் பகவான் என்ன பண்ணிடுறார், ஜெகநாதரா வர சமயத்தில் சக்கரத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துடுறார். நீ இனிமேல் சக்கரமாக இருக்க மாட்ட, ஒரு ஸ்தம்பமாக என் பக்கத்தில் இடது பக்கத்தில் நிற்ப அப்படின்னு. அது என்னடா கதை நன்னா இருக்கே அப்படின்னு நமக்கு அந்த கதை தெரியும்னா, ஒரு வாட்டி கதையை சுருக்கமாக சொல்கிறேன். அப்படி நான் தான் எப்பவுமே இடது புறத்துல இருந்துட்டு பகவானுக்கு எப்பவுமே சேவை செய்யறேன், எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில பகவானுடைய ரொம்ப கிட்டக்க இருந்து ரொம்ப பெருமை வாய்ந்த சேவகன் நானே அப்படின்னு ஒரு அகங்காரம் சக்கரத்திற்கு வந்துடுது. அந்த சமயத்துல பகவான் பார்க்கிறார், ஆஹா இது சரியா வராதே, ஒரு சேவகனா இருந்துட்டோம் பகவானுடைய ஒரு ஆன்மீக ஈடுபாடுல இருந்தா அகங்காரம் இருக்கப்படாதே, உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி நினைக்க அவர் என்ன பண்ணிடுறார், ஒரு நாளைக்கு கூப்பிடுறார். ஜெகநாத் வந்து, ஹே சக்கரம் இங்க வா, ஹனுமானை போய் கூட்டின்னு வா, நான் ரொம்ப அவரை மிஸ் பண்றேன், அவரை நான் பார்க்கணும் பாக்குறேன், அவர் தான் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சேவகன், ரொம்ப நாள் ஆச்சு அவரை மீட் பண்ணி, நீ போய் கூட்டின்வா அப்படின்னு சொல்றச்ச அப்ப என்ன சொல்றது, அப்ப என்ன நினைக்கிறேன் சக்கரம், அதான் அகங்காரம் வந்துடுதா, அதோட கூட என்ன ஆகும், ஒரு பொறாமை தன்மையும் வந்துடுது. அது என்னது, என்னைக்குமே நான் எப்பவுமே பகவானுடைய கையிலேயே இடது கையிலேயே இருக்கிறவர், வலது கையிலேயே இருக்கிறவர், இன்னைக்கு என்னடானா என்னை விட்டுட்டு ஹனுமான் தான் தன்னுடைய ரொம்ப க்ளோஸான சேவகன்றாரே, இது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னை விட்டு ஒரு சின்ன விஷயமான ஒரு இந்த சாதாரண வேலை பார்க்குற ஒரு குரங்குன்னு ரூபத்தில் இருக்கிற ஹனுமானை போய் கூட்டின்னு வான்றாரே, என்னோட ஒரு பெருந்தன்மையை குறைச்சுட்டாரே இப்படின்னு ஒரு அகங்காரத்தோட ஏதோ என்ன பண்றது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டாருன்ட்டு இந்த சக்கரன் என்ன பண்றார், சக்கரம் வந்து அவருடைய சுதர்சன சக்கரம் வந்து ஹனுமான் போய் ரொம்ப ஒரு அலட்சியமா கூப்பிடுற, பகவான் உன்னை கூப்பிடுறா வாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹனுமான் வந்து பகவானுடைய வாசல்ல நின்னுடுறார், ஜெகநாதர் வாசல்ல, ரத்ன சிம்ஹாசன வாசல்ல நிக்கிற சமயத்துல. அப்புறம் நீங்க பார்த்திருப்பேன் அந்த ஜெகநாத் பூரிக்கு போர்ச்ச, ஜெகநாதர் கோயிலுக்கு போர்ச்ச அந்த வடக்கு வாசல்ல வந்து சரிச்சக்கர அஷ்டபுஜ ஹனுமான் அப்படின்னு ஒரு அழகான ஹனுமானுடைய வடிவமை நீங்க பார்க்கலாம். இதுதான் இந்த ஸ்டோரி. என்னன்னா அந்த சமயத்தில் பகவான் கூப்பிடுற வாயை கூட மூடல, அதுக்குள்ளேயே ஹனுமான் வந்து நின்றுட்டார் பகவானுடைய தரிசனத்தை கேட்க. அந்த சமயத்தில் சக்கரத்துக்கு ரொம்ப கோபம் வேற வந்துடுது. பற்றியெல்லாம் அகங்காரம் வந்துடுதுன்னா கோபம் வருது, அப்புறம் பொறாமை வந்துடுது, அதுக்கப்புறம் அனாவசியமாக ஒரு அட்டாச்மெண்ட்லாம் வந்துடுது. அந்த சமயத்தில் என்ன ஆகுது, சக்கரத்துக்கு கோபம் வந்துடுது. என்னடா இது இவன் பெரிய சேவகன் நினச்சிட்டு உடனே ஏதோ கூப்பிடக்கூட இல்லை, சரியா கூட கூப்பிடல, அதுக்குள்ளேயே வந்து பகவானுடைய தரிசனம் பண்ணுறதுக்கு நுழைவாசல்ல நிற்கிறாரே, இவரை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுடுற, தன்னோட 4 கைகளால சண்டை போடுற சமயத்துல. அந்த சமயத்துல என்ன ஆகுது, ஹனுமானுக்கு 2 கைக்கு பதிலாக 8 கையா ஸ்ப்ரெட் ஆயிடுறது. அப்ப என்ன ஆகுது, இந்த ஹனுமான் அஷ்டபுஜா ஹனுமான். அப்போ அந்த மாதிரி ஹனுமானை வர்ஷிப் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்றாவா அந்த ஊர்ல. அப்போ என்ன ஆகுது, ஹனுமானுடைய 4 கை வந்து சக்கரத்தோட சண்டை போடுறது, 2 கை வந்து பகவானை கூப்பிச்சுண்டு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவானுடைய தர்சனத்துக்கோசரம் ஏங்கிட்டே இருக்கு. அதுக்கு மேல 2 கையும் அவருடைய பாக்கி ஹனுமானுடைய பாக்கி 2 கை பகவானுடைய நாமத்தை போட்டின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அந்த மாதிரி ஒரு அஷ்டபுஜத்தை ஹனுமான் ஏறி பண்ணி ஒரு நொடியில இந்த லங்கையே தாண்டினவர், சக்கரத்தை எத்தனையோ காரியங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்ல, ஹோய சித்தி ஹனுமான் ஜெய் அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா ஹனுமான் சாலிசால. ஹனுமானுக்கு நிறைவேற்ற முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு, ஏன்னா அப்படி ஒரு சிறந்த சேவகன் ஹனுமான். அப்பதான் பிரகலாதனே சொல்றாரே, நான்லாம் ஒரு சேவகனா, ஹனுமான் பண்ணின காரியத்துக்கு நான் பண்ண காரியத்துக்கு ஈடாகுமா, நான் அது கிட்ட கூட அவர்கிட்ட கூட போக முடியாதுன்ற அளவுக்கு ஹனுமான் தாஸ்யம் அப்படின்னா ஹனுமானுக்கு இரற்றவர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி சமயத்துல சக்கரத்தாழ்வாருக்கு அது தெரியாம என்ன ஆறுது, சண்டை போட போய் முடிச்சு விடுறாரு அவரை. ஒரு மாதிரி பகவான் நல்லா ஆடிட்டமா 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது, அதுல சக்கரம் தோல்வி அடைஞ்சுடுற. அப்போ
ஹனுமான் வந்து வெற்றி பட்டுடுற அந்த சமயத்துல சரி ஐயோ என்னடா அது என்னையே ஒருத்தர நான் இவருடைய பலத்துக்கு நான் தோல்வி பட்டுட்டேனே அப்படின்னு வெக்கத்தோட ஹனுமானை அனுப்பி தரிசனத்துக்கு அவருடைய நுழைவாயில்ல ஜெகநாதரை பார்க்கறதுக்கோசரம் விடுறச்ச ஜெகநாதருக்கு கோபம் வருது. ஜெகநாதர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இழிவான காரியம் அகங்காரமால தானே உனக்கு கோபமும் லஜ்ஜையும் இவ்வளவு தூரம் வந்துடுத்து, அதனால என்னமே நீ வந்து ஒரு ஸ்தம்பமா இருக்க, ஒரு என் பக்கத்துல என் கையில இல்லாம இந்த கலியுகத்துல என் பக்கத்துல இடது பக்கத்துல ஸ்தம்பமா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுடுறார். அதனால்தான் நம்ம பாக்குறோம் ஜெகநாதர் கோவில்ல இந்த வந்து சுதர்சன சக்கரம் அவர் கையில இல்லாம அவருடைய ஸ்தம்பமா ஒரு அவருடைய சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருப்ப. ஸோ இது ஒரு கதை, ஓகே, சக்கரத்தை பற்றி. அதனால என்ன நம்மளுக்கு இப்போ தெரியுதுன்னா, என்னதான் சிறந்த சேவகனாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அகங்காரன்றது இருக்கக்கூடாது. ஒரு அந்த தாசானுதாசன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்மளுக்கு எப்பவுமே பகவானுடைய சேவையே செய்யணுன்றது எப்பவுமே நம்மளுக்கு அது புரிஞ்சுக்கணும். ஓகே, வெரி குட். வேற என்ன கதை ஏதாவது யாருக்காவது தெரியுமா? சக்கரத்தோடைய முக்கியத்துவம் பற்றி யாருக்காவது தெரியுமா? கஜேந்திர விலையில கூட திருஷ்டுவா கருத்வதி உபாத்த சக்கரேன்னு கருடாழ்வார் மேல பகவான் சக்கரத்தை ஏந்தி வர்றத சொல்லும் போது தன் பக்தனை பிடிச்சிருச்சுன்னு அந்த குக்கு முதலைய சுதர்சன சக்கரத்தினால வீழ்த்தி அதுக்கு முதல்ல பகவான் அந்த அபயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தன் பக்தனை சதுர்புஜ ரூபத்துல கருடன் மேல ஏந்திட்டு போனாரு அப்படின்னு சக்கரத்துடைய பெருமையா அந்த இடத்துல. ஓஹோ, ரொம்ப அழகு. அதனால இந்த சக்கரத்தை பத்தி நம்ம ஒரு பெரிய ஸ்லோகமே புஸ்தகத்தையே ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப அழகு. ரொம்ப ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கோடி கோடி பிரணாம்ஸ். சந்தினி மாதாஜி, சைத்தன்ய நிதா தேசிலேருந்து பேசியிருக்கேன். அருமையா இருந்தது உங்களுடைய இது. அதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஜெகநாத் புரியில அதுக்கு எது பண்ணணும் மாதாஜி நீங்க அதை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லலாம் அப்படின்ட்டு. அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் அடியேனுடைய கோடி கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஸ்ரீமண்டலி சார்பாக சித்தச்சாரு மாதாஜி, அருமையான என்னுடைய சகோதரி, மற்றும் அதை வழிநடத்தி வரும் லலிதா மற்றும் புவனா, எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுல வந்து மாதாஜி சொன்ன மாதிரி இந்த மாதிரி சுதர்சனருடைய அகங்காரத்தை இது பண்ணணுங்கிறதுக்காக ஜெகநாத் புரியில வந்து அவரை வந்து இது மாதிரி மாதாஜி ஃபுல்ல சொன்ன கதைகள் அதோட கண்டினியூட்டியில அவர் வந்து சைட்ல இருக்கான்னு சொன்னா, அதே மாதிரி அவர் என்ன பண்றார், அவருடைய மனம் திருந்தி அவர் ரொம்ப வருத்தப்படுறார். நான் வந்து மன்னிச்சுடுங்கோ, என்ன நான் தெரியாம இது மாதிரி பண்ணிட்டேன், என்னுடைய அகங்காரத்தினால இதை நீங்க எனக்கு இது பண்ணிட்டேன். ஆஞ்சநேயர் உயர்ந்த தாசனான அவரை கூப்பிட்டு எனக்கு வந்து காமிச்சு கொடுத்து நீங்க இது பண்ணிட்டேன், என்னை தயவு பண்ணி மன்னிச்சுடுங்கோ அழறார். நான் உங்க இதுல இருந்து தள்ளி என்ன இது பண்ணாதீங்கோ அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்றார், சரி, எப்போதுமே பகவான் வந்து கருணை வாய்ந்தவர் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றார், என்னை வந்து இந்த ஜெகநாத் புரியில வந்து கோபுரத்துல வந்து நீ வந்து இருந்துக்கோ, என்ன தரிசனம் பண்ண, அதை முன்னாடி ஒன்ன தரிசனம் பண்ணிட்டு இது பண்ணாலே போறோம். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நீங்க இங்க வெளியில இருந்து இந்த சுதர்சன தரிசனம் பண்ணாலே போறோம், உங்களுக்கு வந்து என்னுடைய தரிசனம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா ஒரு குறிப்புகள் இருக்கு மாதாஜி. அதையும் ஜஸ்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தோணித்து மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. சுதர்சனருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. அதனாலதான் அவர் வந்து அவர் தப்பு பண்ணாலும், நம்ம எப்படி ஒரு தாய் வந்து குழந்தை தப்பு பண்ணாலும் அதை கரெக்ட் பண்ணிட்டு மன்னிச்சுக்கோமான்னு சொன்ன உடனே எப்படி கட்டி அணைச்சு அதுக்கு என்ன கேட்கறதோ அதை கொடுக்குறாளோ, அது மாதிரி பகவான் அதுக்கும் விட மேலாக அவரை விட வசதியா என்ன வந்து கீழே தரிசனம் பண்ணாட்டி பரவாயில்ல, மேல எனக்கும் மேல கோபுரத்துல இருக்கிற இந்த சுதர்சன ஒன்ன வந்து தரிசனம் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை ஆவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் மாதாஜி. அதை ஷேர் பண்ணிக்கணும் தோணித்து பண்ணிட்டேன் மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கரெக்ட், ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். அதோடைய பெருமையும் நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். வேற யாருக்காவது வேறான்னு சொல்லணும்னு தோன்றதா? நம்ம சுதர்சனம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதாஜி எடுத்து கொடுத்தா அழகா, எப்படி கஜேந்திரன் மூலமா, அப்புறம் ஜெகநாதர் மூலமா, வேற தானே?
மாதாஜி நீங்க ஏதோ எதிர்பார்க்கறீங்க பட் அது எங்க கிட்ட இருந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன் மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா, தவறான்னு தெரியல. உங்களுக்குலாம் எனக்கு மேல நிறைய அறிவு இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட அறிவு ரொம்ப சின்னதுதான், அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னா எல்லோருக்குமே பிரயோஜனமா இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான். மாதாஜி ஹரே கிருஷ்ணா, எனக்கு அது ஆக்சுவலா மகாபாரதத்துல வந்து அந்த போர் சமயத்துல கூட சுதர்சனர் தான் மேல இருந்து எல்லாரையும் காப்பா அப்படின்ட்டு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கடைசியா வந்து எக்ஸாக்டா எனக்கு அது அது யாருக்கும் அதோடைய குறிப்புகள் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. மேல இருந்து அவர் சுதர்சனரா இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு அந்த ஏரியாவில் குருக்ஷேத்திர வாரின் போதுன்ட்டு சொல்லுவாங்க, போரின் போது. ஓ வெரி குட், நைஸ், குட். அதுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சூப்பர், தட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ், குட். அண்ட் அதான் அப்புறம் நம்மளுடைய அதெல்லாம் கதைகள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். பாகவதத்திலையும் மகாபாரதத்திலையும் ரொம்ப நன்னா இருக்கு இல்லையா. ஆனா நம்மளுடைய தின வழிபாடுகள்ல நம்ம கோவிலுக்கு போறோம், அங்க சக்கரத்தாழ்வாரை பாக்குறோம். அங்க பார்த்தேன்னா முன்னாடி நரசிம்மர் இருக்கார், பின்னாடி சக்கரத்தாழ்வார் இருக்கார். அதோடைய பெருந்தன்மை மகத்துவம் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா நீங்க தெரிஞ்சதுன்னா சொல்லிட்டேன்னா பெட்டரா இருக்கும். நம்ம பிரதட்சணம் பண்றோமோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நரசிம்மர் இருப்பார், பின்னாடி வந்து சக்கரத்தாழ்வார் இருப்பார். அதோடைய பெருமை யாருக்காவது தெரியுமா? தெரியாது மாதாஜி. ஐயோ அப்படி சொல்லி என்ன மாத்தாதீங்கோ. சரி, எனக்கு நான் கேட்ட வரையிலும் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஓகேயா? அப்புறம் நீங்க என்ன ஆட் பண்ணிட்டுருங்கோ, பெஸ்ட். நான் ஐ மே நாட் பி ரைட், பட் எனக்கு நான் பெரியவாள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் கேட்டதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சுதர்சனமும் நரசிம்மரும் நம்ம பார்த்தோன்னா கோவிலெல்லாம் நம்ம நிறைய பிரதட்சணெல்லாம் பண்ணுவோம். நம்மளுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து ப்ரொடெக்ஷன். நரசிம்மரும் சுதர்சனத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. என்னவா இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு கவச்சம், பாதுகாப்பு கொடுக்கிறவர். அவரை போற்றினோம்னா நம்ம எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் அடிப்படையா நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன தெரியும்னா, நம்மளுடைய பேசிக்லி நம்மளோட நேச்சர் என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு வில் பவர்னு ஒன்று இருக்கு, ஒரு ஆன்மீக வில் பவர். ஸோ ஆனா நம்மளுடைய அன்றாட லைஃப் ஸ்டைல பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் பெருசாவே இருக்கு. அதனால என்ன ஆகுது, நம்மளுடைய அந்த வில் பவர்ன்றது ரொம்ப குறைபாடா இருக்கு. ஆனாலும் அதுக்குள்ள ஒரு நம்மளுடைய பகவான் நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கிறதுனால, பரமாத்மாவா இருக்கிறதுனால, நம்மளுக்குள்ள நிரந்தரமா என்னதான் அந்த கார்மிக் ரியாக்ஷன் கர்மங்களால நம்மளால அந்த இருக்கிற அந்த சக்தி, திருட சக்தி அப்படின்னு இருக்கிறது குறைபாடா இருக்கிறதுனால, ஆனாலும் ஒரு ஆன்மீக சக்தி நம்மளுக்குள்ள என்னைக்குமே இருக்கு, அதை மறக்க முடியாது. அது வந்து யோகா மூலமா நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. அலைன் யோர் சக்ராஸ், அப்படியே உங்களுடைய சக்கரத்தை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதனால மூலதார சக்கரங்களை வெளிப்படுத்தணும்னா இந்த ஆசனங்கள்லாம் பண்ணுங்க. சுவாதிஷ்டான சக்கரத்தை வெளிப்படுத்துங்கோ, பாக்கி விஷயங்கள். ஸோ நிறைய 7 நம்மளுடைய உடல்லையே ஒரு 7 விதமான சக்கரங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச நம்மளுடைய ஆன்மீக சக்கரன்றது நம்ம ஹிருதயத்தில் இருக்கு. அது வந்து யாருன்னா சௌதர்ஷனம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல கூப்பிடுறார். ஸோ இந்த சௌதர்ஷனம் அப்படின்ற பேர் என்னன்னா சுதர்சனம் அப்படின்ற பேர், மூல பேரிலேன்னு வந்த ஒரு விஷயம். ஸோ அதனால அவளை வழிபடுத்துறச்ச, அவளை பிரதட்சணம் பண்றச்ச நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக சக்தி, அந்த வில் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில வேணுங்கிற சில டிசையர், சில ஆசைகளும் பூர்த்தி ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி இந்த ரூட் எனர்ஜி இருக்குன்னு சொல்றாலே அந்த சௌதர்ஷனம், அந்த என்ன சொல்றது, ஒரு பேசிக் எனர்ஜி, ரூட் எனர்ஜி வந்து இந்த சுதர்சன சக்கர மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையோ இல்லை நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையோ நல்லா சூப்பரா மேலும் மேலும் நன்னா ஆகும். அதனால்தான் சுதர்சன சக்கரத்தை என்னைக்குமே நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல நரசிம்மரை பார்த்தோம்னா, நம்மளுக்கு நரசிம்மர் வந்து பிரகலாதனுடைய அவர் சரித்திரத்துல பார்த்தோம்னா ஹிரண்யகசிப்பு வதம் பண்றச்ச, ஹிரண்யகசிப்புவோட
அவருடைய ஒரு ஒரு என்ன கோரிக்கை என்னன்னா, எந்த ஆயுதமும் என்ன ஒன்றும் பண்ணக்கூடாது. அதனால அவருடைய நகத்தை யூஸ் பண்றார். அந்த சமயத்துல அந்த நகம் எந்த என்ன சொல்றது ஜடவஸ்து என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சொல்றச்ச, அந்த நகம்னு பார்த்தோம்னா அது ஒரு டெட் செல். ஆனா அது வளருது. அது எப்படின்னா, பார்க்கறதுக்கு ஒரு டெட் செல்லா இருந்தாலும், ஒரு ஒரு உயிரில்லாத பொருளா இருந்தாலும், ஆனா வளருதுன்னா அதுக்குள்ளேயே ஒரு உயிர் இருக்கு அப்படின்ற ஒரு மாதிரி. அதனால பகவானுடைய கைக்கு நகங்களுக்கு இடுக்கல இருக்கிற அந்த சுதர்சனம் தான் வந்து அந்த ஒளி மறைவா ஒரு என்ன சொல்றது ஒரு ஜடவஸ்து மூலமா வந்து இவரை ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிடுறது. அதனால்தான் நம்ம எப்போ பாடுறோம் அந்த சமயத்துல எப்பவுமே நம்ம அதனால்தான் நம்ம பாக்குறோம் இல்லையா, பாடுறோம் இல்லையா, பிரஹலாதலாத தாயினே ஹிரண்யகசிபு வக்ஷஹா. ஸோ அதனால எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் ஹிரண்ய இது விக்ன விநாசக நரசிங்க பகவான் அப்படின்னு நம்ம போட்டுருச்ச. அப்போ என்ன ஆறுது, அந்த சக்கரத்தாழ்வாரா வந்து அவருடைய பின்னாடியா வந்து நிக்கிறார். ஸோ நம்ம எப்பவே பிரதட்சணம் எந்த வைஷ்ணவ கோயிலுக்கு போனாலும் நம்ம நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்து பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தோன்னா அந்த சமயத்துல நீங்க நரசிம்மரை பார்த்தேன்னா நரசிம்மரோட 4 கையிலையும் சக்கரம் தான் இருக்கும். சங்கு சக்கர கதா பத்மாக்கு பதிலா 4 கையிலையும் சக்கரமா தான் இருக்கும். ஆனா அந்த சக்கரத்தாழ்வார பார்த்ததுல 16 கைகளும் இருக்கும், எல்லாத்துலயும் சக்கரம் இருக்கும். இந்த வடிவு ஆஃப் சக்கரம் எப்படி இருக்குன்னா, எப்படி அவருடைய எப்படி வந்ததுன்னா, அந்த சக்கரத்தை பார்த்தோம்னா, சக்கரத்தாழ்வாரை பார்த்தோம்னா அந்த 16 கைகள்ல முதல்ல அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அக்னி ஜுவாலை மூலமாக இருப்பார். அதுக்கப்புறம் அதுக்கு அவருடைய சர்க்கம்ஃபரன்ஸை வந்து என்ன சொல்றாங்க, அந்த வட்டத்தை போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அதை போய் நம்ம வந்து அற அப்படின்னு வர்ணிக்கிறோம். ஸோ அவருடைய வர்ணனை எப்படி இருக்கும்னா, அக்னி முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இது வந்து அரன்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல இருக்கிற ஸ்போக்ஸ் அந்த என்ன லைன்ஸ் எல்லாம் நீங்க பார்ப்பேன் இல்லையா, கோடுகள்லாம் பார்க்கறது வந்து அதை வந்து நம்ம வந்து வந்து நேமி அப்படின்னு கூப்பிடுறோம். ஸோ அந்த நேமி அதுக்கு நடுவுல சென்டர்ல இருக்கிறது நாபி. அதுதான் அந்த சக்கர உலகமே இந்த சிருஷ்டியே இயங்கிறது எப்படின்னா சுத்துறதுனா அந்த நாபி அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல இயங்கிறதுனால இந்த சக்கரம்ன்றது வேர்ல்டு இஸ் ரவுண்ட் அப்படின்றோமே. எப்படின்னா இந்த சக்கரத்தின் மூலமாக வந்த ஒரு வடிவமைப்பு. நம்மளுடைய பிளானட்ஸ் எல்லாமே பார்த்தா ஒரு ரவுண்டா வட்டமாவே இருக்கும். அதுனா எப்படின்னா இந்த மூலதாரம் இந்த சக்கரம் தான். ஸோ இந்த உலகத்தையே சுத்தி வைக்க முடியற காரணம் எதுனாலன்னா இந்த சக்கரத்தின் ஒரு வடிவமைப்புனால பகவானுடைய ஆயுதமான இந்த சக்கரம். அந்த சக்கரத்துக்கு நடுவுல நாபி, அந்த நாபிக்குள்ள ஒரு சின்ன இன்விசிபிள் லைன் தெரியுது, அது பேர் ஆக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மற்றொரு பேர் என்ன, அக்ஷரம்னு. அதுக்கும் நடுவுல ஒரு சின்ன பாயிண்டா இருக்கிறவர் பகவான் தன்னுடைய ரூபத்துல அழகா சக்கரத்தாழ்வாரா உட்கார்ந்துட்டு இருக்கார், நம்ம விஷ்ணு ரூபத்துல இருக்கார். ஸோ அதனால பகவான் அந்த சக்கர வெளியிலயும் இருக்கார். பகிர் நரசிம்மோ ஹிருதயே நரசிம்மோ அந்தர் நரசிம்ம அப்படின்னு நம்ம பாடுற மாதிரி இந்த சக்கரத்தை பார்த்தேன்னா வெளிப்புறமும் உள்புறமும் எல்லா வடிவத்திலையும் பகவானுடைய அந்த அந்தரங்க சக்தி அதுல அடங்கி இருக்கிறதுனால இந்த சக்கரம்ன்றது ஒரு பெரிய இன்ப என்ன சொல்றது நிகரற்ற ஒரு ஆயுதமான பகவானுக்கு நம்ம போற்றணும் என்னைக்குமே. அதனால்தான் இந்த சக்கரத்தாழ்வார்னு நம்ம ஆழ்வாரா அவரை பூஜிச்சுண்டு அவரையும் ஒரு ஜட வஸ்துவா இல்லாம ஒரு பெருமாளுடைய ரூபம், பெருமாளுடைய ஆயுதமா இருந்தாலும் அவரே நம்ம பெருமாளா போற்றிக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் அந்த சக்கரம் அந்த ரிங்கெல்லாம் நான் அப்படி சக்கர வடிவத்தில் இருக்கிற ரிங்கை நான் பார்த்து போட்டுட்டு இருந்துக்கேன். ஸோ அதனால நம்ம என்னன்னா இந்த மாதிரி எப்படி அந்த சக்கரம்ன்றது என்னைக்குமே அவருடைய சேவகனா எப்படி இருக்கான்றது நம்ம வந்து ஒரு என்ன ஒருத்தருடைய லெக்சர்லன்னு கேட்டேன். இந்த தேவகட்டுன்னு ஒரு கோவில்ல, நான் வடக்கு இந்தியாவில் இருக்கிற கோவில்ல அந்த ஒரு சிற்பிகள் செதுக்கின இடத்துல பகவான் வந்து அனந்த சேஷன ரூபத்துல இருக்கிறச்ச ஒரு 4 இது புருஷர்கள் இருக்கா. அதுல ஒரு புருஷன் எப்பவுமே இப்படி இருக்கிறது அவருடைய சேவகனா அப்படி காமிக்கிறார். அது வந்து யாருன்னா சக்கரத்துடைய
ஒரு வடிவமைப்பு அப்படி இருக்குமா. ஸோ அதனால பாக்கி இன்னொருத்தர் வந்து இடது பக்கத்தில் இப்படி கை வைக்கிறது அது வந்து சங்கு. ஸோ அதனால அப்புறம் இன்னொருத்தர் வந்து இப்படி தன்னுடைய ஆயுதத்தை இப்படி பிடிச்சி இழுக்கிறதுனால அவருடைய சங்கு சக்கர இது அது வில்லு அம்பு வச்சுருக்கிற மாதிரி ராமர் ஸ்வரூபம். இன்னொரு ஒரு பெண்ணானவள் அழகா இப்படி கை குப்பின்னு இருக்கா, அவதான் கதா அப்படின்ற அளவுக்கு அந்த சிற்பிகள் அந்த அந்த வடிவமைப்பு சொல்லப்படுறது. ஸோ திஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் த 5th century AD. ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மூலமா வந்து சக்கரத்துடைய பெருமையை சிலதெல்லாம் உங்களுக்குலாம் சொல்றேன். ஸோ பகவான் வந்து நம்மளுக்கு பகவத்கீதையில சொல்லியிருக்காரோன்னு பரித்ராணாய சாதுனா விநாசாயச்ச துஷ்கிருதாம். அது எப்படி எப்படி வந்து பண்றாருன்னா அவருடைய சக்கரத்தின் மூலமாக எப்படி விநாசாயச்ச துஷ்கிருதாம்ன்ற சில லீலைகளை இந்த சக்கரத்தின் மூலமாக வந்து கொடுக்குறார். இந்த சக்கரம் தான் நம்மளுக்குள்ள 7 சக்கரமும் இருக்குன்னா 7 அசுரர்கள்லாம் இருக்கா. அந்த 7 அசுரர்களை முடிக்கணும்னா இந்த சக்கரத்தை அலைன் பண்ணணும். அதுக்கு யோகா மூலமா பதாஞ்சலி மூலமா இந்த சில ஆசனங்கள்லாம் பண்ணினா நல்லது. என்னன்னா அஜ்ஞான சக்கரத்தை மீண்டு சஹஸ்ராட்சர சக்கரம்ன்றது நம்மளுடைய அந்த குண்டலிய வெளிப்படுத்தணும். பகவானுடைய நம்ம லிங்க் பண்ணிக்கணும்னா அந்த 7வது சக்கரத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பத்தாஞ்சலி யோகமா ஆசனம் மூலமா நம்மளுக்கு சொல்லித்தர. நம்மளுக்குலாம் அவ்வளோ தூரம்லாம் நம்மளுக்கு போக முடியாதுனாலும் நம்மளுடைய எளிமையா வந்து சைத்தன்ய மகாபிரபு பகவானோட நாமத்தை சொன்னாலே போறோம், இந்த சக்கரத்தை போற்றினாலே போறோம் அப்படின்னு சொல்லி அழகான ஸ்லோகங்கள் பாகவதம் மூலமா பகவத்கீதை மூலமாக நம்மளுடைய ஸ்கிரிப்சர் மூலமாக சில பிரார்த்தனைகள்லாம் கொடுத்துருக்கா. பெரிவா சொன்ன மாதிரி ஆச்சாரியர்கள் சொன்ன மாதிரி பக்தர்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்லோகங்களை சொன்னாலே நம்மளுடைய பகவானைய உடைய திருப்தியை அடைஞ்சுடலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு எல்லா ஆச்சாரியர்களும் கற்றுக் கொடுத்துருக்கா. ஸோ உங்களுக்கு வேற ஏதான்னு சொல்லணுமா, அதை பற்றி வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? நம்ம அம்பரீஷ் சரித்திரத்தில் சொன்ன அம்பரீஷர் அவர் சொன்ன சில ஸ்லோகங்களை நம்ம இப்போ படிக்க போகிறோம். நான் சொல்லுவேன், யாராவது ரிப்பீட் பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். பட் உங்களுக்கு இதுக்கு அது போகிறதுக்கு அந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது வேற ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? நம்மளுக்கு தான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு கூட கோவப்படுற சமயத்தில் ஜகாய் மாதாயும் போது யாரு வந்து காப்பாத்தினா? நித்யானந்த். அப்போ பகவானோட கோபத்துக்கு ஆளாரிச்ச எந்த பகவான் எப்படி அழகா அவர் வந்துடைய ஆயுதத்தை வெளிப்படுத்தினார். ஜெகநாதர் சைத்தன்ய மகாபிரபு வரைச்ச அந்த சக்கரத்தின் மூலமாக இல்லையா? ஸோ வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நாம பிரபு வந்து திரௌபதி மாதாவை காப்பாத்தின மாதிரி அந்த காசிராஜனுடைய பையன் இன்னொரு அபராதம் பண்ணி சிவபெருமான வணங்கி ஒரு தீய சக்தியை விடும்போது பகவான் அவங்க தாமத்துல துவாரைகள் இருப்பாங்க அவங்களுடைய அந்தப்புறத்துல நண்பர்களோட. அந்நேரம் நாமபிரபு ஓடி வர மாதிரி சுதர்சன சக்கரம் தான் போகும். பகவான் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆயுதம் வந்து இவங்களையும் அழிச்சு ஆப்போசிட் சைடு உள்ள அவங்க பையன் காசி அந்த ஊர் எல்லாத்தையும் அழிச்சதுனாலதான் சிவபெருமானுக்கு புவனேஸ்வர் அந்த இருப்பிடத்தை பகவான் கொடுத்ததாக சாஸ்திரங்கள் சொல்லுவாங்கல்ல பார்த்தாச்சு. கிருஷ்ணா புக்ல இருக்கு மாதாஜி இந்த லீலைகள். இதுல இருக்கு மாதாஜி, கிருஷ்ணா புக்ல இருக்கு மாதாஜி. சிசுபாலன் தண்டவக்கர பௌண்டரகன் அது காசியை எப்படி எரிச்சார் அந்த கதை. சுதர்சன சக்கரம். ஆமா கரெக்ட் எஸ் ஆமா. கிருஷ்ணா புக்ல படிச்சேன்னா இந்த பவுண்டரக்கன் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன எப்ப பார்த்தாலும் எப்ப வாரு யாரோ எல்லாரும் இந்த கிருஷ்ணரையே பத்தி போட்டின்னு இருக்காளே, யார் இந்த கிருஷ்ணர் அப்படின்னு பாக்குறச்ச இவருக்கு இவருக்கு தானே பெருமை இருக்கணும், நானும் எனக்கும் அவரை மாதிரி கிருஷ்ணர் மாதிரி எனக்கும் சக்தியும் இருக்கு, எனக்கும் நானும் அவனை மாதிரியே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். என்னன்னா எப்படி விஷ்ணுவுக்கு சங்கு சக்கர கதா பத்மா இருக்கிறது தனக்கும் என்ன சொல்றது 4 கையும் கிரியேட் பண்ணிட்டு உற்பத்தி பண்ணிட்டு நானும் தான் என் பேரு பவுண்டரக்க வாசுதேவ், நான் தான் ஒரிஜினல் வாசுதேவ், அந்த வாசுதேவ் நீங்களாம் பூஜிக்கிறதெல்லாம் எல்லாம் போகஸ், அவர் ரைட் இல்லை அப்படின்னு சொல்ல போய் வாசுதேவர் கிட்டே இந்த பவுண்டரக்கன் என்ன பண்றார், போர் புரியறதுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச நம்ம ஹீரோ என்னைக்குமே ஹீரோ தானே, அவர் நிச்சயமா விட்டுடுறாரு. அப்படியே அடிதடி பண்ணி
பவுண்டரக்கனை வதம் பண்ணிடுறாரு. எப்படின்னா இந்த சக்கரமே வந்து பவுண்டரக்கனுடைய தலையை வெட்டிடுது. இதை அவெஞ்ச் காசிராஜன்றவர் பவுண்டரக்கனை சப்போர்ட் பண்ண போக அவரும் எரிச்சு விட்டுறார். அந்த சமயத்துல சுதிக்ஷினா அப்படின்ற காசிராஜனோட புத்திரன் வந்து பெருமாள் சிவன் பெருமாளை பூஜிக்கிறச்ச அப்போ அந்த சமயத்துல அவ ஒரு ஜுவாலையை ஏற்படுத்தி கொடுக்குற சிவன் பெருமாள் ஹெல்ப் பண்ற சுதக்ஷினாவை. ஆனா நம்ம சுதர்சன சக்கரம் அவரும் ஒரு ஹீரோ தானே, சப் ஹீரோ, டக்குன்னு சுதக்ஷினாவையே வதம் பண்ணி காசியே எரிச்சு விடுற அளவுக்கு அந்த அழகான கதை. நிச்சயமா அது படிச்சு ஆகணும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பவுண்டரக்க வாசுதேவன். இன்ஃபேக்ட் அது ஒரு டிராமாவா போட்டாலே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப அழகா வர்ணனை பண்ணி பிரபுபாதர் அந்த கிருஷ்ணா புக்ல எழுதியிருக்கார். அதை நம்ம படிக்கணும். ஹவவர் அது வந்து 66th சாப்டர்ல இருக்கு, அந்த பாகவதத்திலே இருக்கு நம்மளுடைய அந்த கதை. நீங்க அதையும் படிக்கலாம் நிறையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சக்கரத்தை பத்தி தெரியுது. அப்படின்னா அந்த சக்கரத்தாழ்வார நம்ம பூஜிக்கணும்னா எப்படி அம்பரீஷ் மகாராஜ் பூஜனை பண்றாருன்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா ஸ்லோகம் படிக்க? நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், ஸ்லோகம் படிக்க போறோம், அதோட மீனிங்கை படிப்போம். அப்புறம் ஏன்னா ஒரு சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஸோ டைமும் நம்மளுக்கு அது தகுந்த மாதிரி ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மாதாஜி ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருங்கோ. நம்ம இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ஓகேயா? எல்லாம் ரெடியா? நீங்க ரெடினா எல்லாரும் ஒரு சேட்ல அப்படியே ஒரு தம்ஸ் அப்லாம் கொடுங்க கொஞ்சம், அப்பதான் எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அப்புறம் சக்கரத்தாழ்வாருக்கும் ஹாப்பியா இருப்பார். சரி இன்னைக்கு நம்மளை பத்தி தான் பேசுறா அப்படின்ற அளவுக்கு அவருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். தேங்க்யூ மாதாஜி. சரி, ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். ஸோ நம்ம அம்பரீஷ் சரித்திரத்திலேருந்து அம்பரீஷர் எப்படி, ராஜா அம்பரீஷ் எப்படி வந்து சுதர்சனத்தை ஸ்தோத்திரம் பண்றாரு நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அம்பரீஷு வாச்ச. யாராவது ஒருத்தர் எனக்கு அப்புறம் படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. त्वमग्निर् भगवान् सूर्यः. भगवान् सूर्यः. त्वं समो ज्योतिषां पतिः. त्वं सोमो ज्योतिषां पतिः. ज्योतिषां पतिः. त्वमापस्त्वं क्षितिर्व्योमः. உங்களோடது லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஐ திங்க் தேர் இஸ் சம் ஸ்லோவா ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல் ஸ்லோகம் படிக்கிறேன். கேக்குதா மாதாஜி? त्वमग्निर्भगवान् सूर्यः. त्वं सोमो ज्योतिषां पतिः. त्वमापस्त्वं क्षितिर्व्योम वायुर्मात्रेन्द्रियाणि च. அது ஃபுல்லா படிக்கிறீங்களா? அம்பரீஷ் வாச்ச. த்வம் அக்னிர்பகவான் சூர்யஸ். த்வம் சோமோ ஜோதிஷாம் பதிஹி. த்வம் ஆபஸ்த்வம் சிதிர்வ்யமோ வாயுர்மாத்ரேந்திரியாணி ச. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதுக்கு பேர் மொழிபெயர்ப்பு படிச்சிருங்க. மொழிபெயர்ப்பு தந்த ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அம்பரீஷ மகாராஜன் கூறினார், ஓ சுதர்சன சக்கரமே, தாங்களே அக்னியும் சக்தி மிக்க சூரியனும் ஆவீர். ஒளிரும் பொருட்களுக்கெல்லாம் தலைவராகிய சந்திரனும் தாங்களே. தாங்களே நீர், மண், ஆகாயம் மற்றும் காற்றும் ஆவீர். 5 புலன் பொருட்களும்
ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை மற்றும் முக உணர்வு. தாங்களே புலன்களாகவும் இருக்கிறீர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஸோ துவம் சொல்லக்கூடாது, துவம் ஆப்பக. ஸோ ஐ திங்க் இந்த மொழிபெயர்ப்பில் அந்த த ப ப அதுக்கெல்லாம் அந்த 2 3 நம்பர் கொடுத்தோன்னா கரெக்டாக நம்மளுடைய உச்சாரணையும் சரியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்து படித்தோன்னா கரெக்டாக வரும். யா. ஸோ 4வது அடுத்த ஸ்லோகம். சுதர்ஷன நமஸ்துப்யம் சஹஸ்ராராச்சுத பிரிய சர்வா. ஓகே, சாரி, நான் ஒரு லைனா படிக்கிறேன். சுதர்ஷன நமஸ்துப்யம் சுதர்ஷன நமஸ்துப்யம் சஹஸ்ராராச்சுத பிரிய சகஸ்ராராச்சுத பிரிய சர்வாஸ்திரகாதின் விப்ராய சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூய இடப்ஸ்பதே ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷராகி அச்சுதனுக்கு மிக பிரியமானவரே, தங்களுக்கு ஆயிரக்கணக்கான அரங்குகள் உள்ளன. ஜட உலகின் எஜமானரே, சர்வ ஆயுதங்களையும் அளிப்பவரே, பரமபுருஷரின் மூல பார்வையே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அன்பு கூர்ந்து இந்த பிராமணருக்கு மங்களம் அருளி இவரை காத்தருள வேண்டும். ஹரே கிருஷ்ணன். அழகா படிச்சேன் மாதாஜி. ஓகே, அடுத்தது. த்வம் தர்மஸ்த்வம் மிருதம் சத்யம் त्वं धर्मस्त्वं सत्यम् த்வம் தர்மஸ்த்வம் மிருதம் சத்யம். त्वं धर्मस्त्वं सत्यम्. அவ்வளவுதான் இருக்கா? இங்கிலீஷ்ல ஒரு ஒரிஜினல்ல வேற மாதிரி இருக்கு, பரவாயில்ல, இருக்கட்டும். த்வம் யஜ்ஞோ அகில யஜ்ஞபுக் त्वं यज्ञो किल यज्ञभुक्. त्वं लोकपाल सर्वात्मा त्वं लोकपाल सर्वात्मा. त्वं तेज पौरुषं परम् त्वं तेज पौरुषं परम्. त्वं लोकपालः, लोकपालन. सो पाला. ओके, ब கிடையாது, பா. ஓகே. மொழிபெயர்ப்பு வழங்குவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓ சுதர்சன சக்கரமே, தாங்களே தர்மமும் சத்தியமும் உற்சாகமூட்டும் வாக்கியங்களும் யாகமும் மற்றும் யாக பலன்களும் அனுபவிப்பவரும் ஆவீர். முழு பிரபஞ்சத்தையும் காத்து ரட்சிப்பவரும் பரமபுருஷரின் கரங்களில் உன்னதமான பரமசக்தியாக இருப்பவரும் தாங்களே. தாங்கள் பகவானின் மூல பார்வையாக விளங்குவதால் சுதர்சனம் என்றும் அழைக்கப்படுவீர்கள். தங்களுடைய செயல்களினால்தான் அனைத்தும் படைக்கப்பட்டன என்பதனால் தாங்கள் எங்கும் பரவி இருக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி, மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப அழகா இருக்கு. யா. நமசூனாபாக்கில தர்ம சேத்தவே. யாரா படிக்கிறீங்களா? நமசூனாபாக்கில தர்ம சேத்தவே. हि अधर्मशीलासुरधूमकेतवे. हि अधर्मशीलासुरधूमकेतवे. त्रैलोक्यगोपय विशुद्धवर्चसे. त्रैलोक्यगोपाय विशुद्धवर्चसे. शुद्धवर्चसे. मनोजावायाद्भुत कर्मणे घृणे. मनोजवायाद्भुत कर्मणे कृणे. ஹரே கிருஷ்ணா. ஓ சுதர்சனமே, மிகவும் மங்களகரமான குடத்தை பெற்றிருப்பதால் தாங்கள் தர்மத்தை தாங்குபவராக இருக்கிறீர். அதர்மவாதிகளான அசுரர்களுக்கு தாங்கள்
அமங்கலம் அளிக்கும் வால் நட்சத்திரங்களே போன்றவராவீர். உண்மையில் உலகங்களையும் காத்து ரட்சிப்பவர் தாங்கள்தான். உன்னதமான பிரகாசம் நிறைந்தவரும் மனதை போல் வேகம் உள்ளவருமான தங்களால் அற்புதமாக செயல்பட முடியும். நமக என்று உச்சரித்து எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தது त्वत्तेजसा धर्ममयेन संहृतम् स्वतेजसा धर्ममयेन संवृतम् तमः प्रकाशश्च दृशो महात्मना तमः प्रकाशश्च दृशो महात्मना दुरत्ययस्ते महिमा गिरां पते तुरत्यसस्ते महिमा गिरां पते त्वद्रूपम् एतत् सदसत्परावरम् त्वद्रूपम् एतत् सत्परावरम्. ஹரே கிருஷ்ணா. பேச்சுத் திறமை உடையவரே, தர்மமயமான தங்களுடைய பிரகாசத்தினால் உலகில் இருள் மறைந்து மகாத்மாக்களின் அல்லது கற்றுணர்ந்தவர்களின் அறிவு வெளிப்படுகின்றது. உண்மையில் தோன்றியும் தோன்றாதும் இருப்பவை, ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் இருப்பவை மற்றும் உயர்ந்தவையாகவும் தாழ்ந்தவையாகவும் இருப்பவை ஆகிய அனைத்தும் தங்களுடைய பிரகாசத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட தங்களுடைய வெவ்வேறான வடிவங்களே என்பதால் தங்களுடைய பிரகாசத்தை மிஞ்சக்கூடியவர் ஒருவரும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அழகு. யதா அது எப்பவுமே எனக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன், பட் நானும் ட்ரை பண்றேன். யதா விஸ்ருதஸ்த்வம் அஜ்ஞானேன வை ஓகே. யதா விஸ்ருதஸ்த்வம் அஜ்ஞானேன வை यथा विसृष्टस्त्वम् अज्ञानेन वै बलं प्रविष्टो अजित दैत्य दानवम् फलं प्रविष्टो अजित दैत्य दानवम् ஓகே, நம்ம தானவர்கள். பஹூதரோருவங்க்ரி சிரோதராணி बहूदरारोरङ्घ्रिशिरोदराणि विसृजन् अजस्रं प्रदने विराजसे विश्चन् अजस्रं प्रतने विराजसे. சளைக்காதவரே, பரமபுருஷால் அனுப்பப்படும் தாங்கள் போர்க்களத்தில் உள்ள தைத்திய தானவர்களுக்கிடையில் புகுந்து அவர்களுடைய கரங்களையும் வயிறுகளையும் தொடைகளையும் கால்களையும் மற்றும் தலைகளையும் இடைவிடாமல் துண்டித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சத்வம் ஜகத்ராண கல பிரஹானயே சத்வம் ஜகத்ராண கல பிரஹானயே நிரூபித சர்வ சஹோ கதாபிருதா நிரூபித சர்வ சஹோ கதாபிருதா விப்ரஸ்ய சாஸ்மத் குல தெய்வ ஹேதவே விப்ரஸ்ய சாஸ்மத் குல தெய்வ ஹேதவே விதேஹி பத்ரம் தத் அனுக்ரஹோ ஹினஹ விதேஹி பத்ரம் தத் அனுக்ரஹோ ஹினஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தின் காவலரே, பரமபுருஷரின் சர்வ சக்தி படைத்த ஆயுதமாக இருக்கும் தாங்கள் பகவானால் ஏவப்பட்டு பகைவர்களை கொல்வதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். எங்களுடைய வம்சத்தின் நன்மையை முன்னிட்டு அன்பு கூர்ந்து இந்த ஏழை பிராமணனுக்கு ஆதரவு காட்ட வேண்டும். இது நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யும் பேரு உதவியாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பத்தாவது. யத்யஸ்தி தத்தம் இஷ்டம் வா யத்தஸ்தி தத்தம் இஷ்டம் வா
स्वधर्मो वा स्वनुष्ठितः स्वधर्मो स्वनिष्ठितः कुलं नो विप्र दैवं चेत् कुलं नो विभ्रदैवं चेत् द्विजो भवतु विज्वरः द्विजो भवतु विज्वरः தகுதி உள்ளவர்களுக்கு எங்கள் குடும்பம் தானம் கொடுத்திருக்குமானால், சமய சடங்குகளையும் யாகங்களையும் நாங்கள் செய்திருப்போமானால், எங்களது வர்ணாசிரம கடமைகள் நாங்கள் சரியாக செய்திருப்போமானால், கற்றறிந்த பிராமணர்களால் நாங்கள் வழிநடத்தப்பட்டு இருப்போமானால், இவற்றிற்கு பதிலாக இந்த பிராமணர் சுதர்சன சக்கரத்தின் சாபத்திலிருந்து விடுபடட்டும். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। यदि नो भगवान् प्रीत हरे कृष्ण माताजी। यदि नो भगवान् प्रीद येग सर्व गुणर्षयः यदि नो भगवान् प्रीत एक सर्वगुणाश्रयः यदि नो भगवान् प्रीद येग सर्व गुणश्रयः सर्वभूतात्मभावेन द्विजो भवतु विज्वरः सर्वभूतात्मभवने द्विजो भवतु विज्वरः। हरे कृष्ण। மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு. இரண்டற்ற ஒருவரும் எல்லா திவ்ய குணங்களுக்கும் இருப்பிடமும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிராகவும் ஆத்மாவாகவும் இருப்பவருமான பரமபுருஷர் எங்களிடம் திருப்தி அடைந்திருப்பாரானால் பிராமணனான இந்த துர்வாச முனி தாபத்தின் துன்பத்திலிருந்து விடுபடட்டும். ஹரே கிருஷ்ணாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருமே ரொம்ப அழகா படிச்சேன். இந்த மொழிபெயர்ப்பு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சில ஸ்லோகங்கள்லாம் நிச்சயமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 4 ஸ்லோகம் இல்ல 3 ஸ்லோகம் படிக்க முடிஞ்சதுன்னா, பைஹார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு 20-25 இந்த வருஷம் நம்மளுக்கு பயனுள்ளதா இருந்தது. இந்த தமிழ் குரூப் நம்மளுக்கு, இந்த ஸ்ரீமண்டலி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சங்கம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வருஷத்து முடியறதுக்குள்ள நான் ஒரு 5 ஒரு 10 பாகவதம் ஸ்லோகம் நீங்க பைஹார்ட்டா படிச்சுட்டேன்னா, இது நம்ம பிரபுபாதருக்கு செஞ்ச ஒரு சேவையா இருக்கும். சுதர்சனத்துக்குலேருந்து ஒரு ஸ்லோகம் நீங்க பைஹார்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சதுன்னா நானும் ஒரு ஸ்லோகத்தை பைஹார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பைஹார்ட்னா என்ன? நம்மளுடைய மெமரியிலேருந்து நம்ம அழகா அந்த ஸ்லோகத்தை நம்மளுடைய பிரார்த்தனையா நம்மளுக்கு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். ஸோ இந்த 20-25 எப்படி போயிருக்குன்றது யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம மேற்கொண்டு வர அடுத்த வருஷம் 2026 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நிறைய நீங்கள் யூடியூப்பை போட்டேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களே, துலாம் ராசிக்காரர்களே, மீன ராசிக்காரர்களே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பா. ரொம்ப அதுலலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் பகவான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கொடுத்த பாதையை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் தூய்மைப்படுத்தலாம், நம்மளுடைய டிவோஷனல் சர்வீஸ் தான் அது. நம்ம சேவையை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பகவானுக்கு எப்படி நம்ம சேவை செய்யறோம் அப்படின்றது நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டிவ், அப்படி ஒரு கோல் அப்படின்னு குறிக்கோளா இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் தூய்மைப்படுத்தி வலிமைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ஆக்கலான்றது நம்ம பார்த்தோம்னாலே இந்த சுதர்சன சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹிருதயத்துல பகவான் சக்கர தாழ்வாரா நம்மளுடைய பரமாத்மாவா இருந்து நம்மளை எந்த காலத்திலயும் எந்த காலகட்டத்திலையும் காப்பாற்றுவார். ஆன்மீகமா இருந்தாலும் சரி, பௌதிகமா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலையும் நம்மளை காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பிரார்த்தனைகள்லாம் நம்ம தினம் அனுசரிச்சனை பாராயணம் பண்ணினோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதானே சொல்றார் பகவான் பகவத்கீதையில, சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்தஹ சததம் பவ. உன்னுடைய சித்தம், உன்னுடைய ஞாபகம் என்னைக்குமே என்னோடய இருக்கணும். ஸோ நீ எந்த காரியம் செஞ்சாலும் சேத்தசா சர்வ கர்மாணி
18வது சாப்டர்ல 57வது ஸ்லோகத்துல சொல்லலையா பகவான், அவர் வந்து வாக்கு உறுதி கொடுக்கறாரு நம்மளுக்கு. அது சொல்றதுனால தான் பகவான் அப்புறம் சொல்ற சர்வ தர்மான் பரித்யஜ்ய சேதசா சர்வ கர்மாணி. என்ன காரியங்கள்லாம் என்ன நினைச்சுன்னு செய்யணும்? மன்மனா பவ மத் பக்தோ பவ மத்யாஜி மாம் நமஸ்குரு. தினம் எனக்கு நமஸ்காரம் பண்ணு, என்னோட பக்தனா ஆயிடு, எனக்கு என்னோட நாமத்தை சொல்லிண்டே இரு, அது போறோம். அதுதான் சேதசா சர்வ கர்மாணி அப்படின்னு அழகா பகவான் சொல்லி கொடுக்கிற நம்மளுடைய அர்ஜுனனுக்கு போர் புரியுற நேரத்துல சொல்லி. அதனால சும்மா உட்காந்துட்டு இருக்காத, இது உனக்கு சரிப்பட்டு வராது. தியானமோ போரை விட்டு நீ விலகி விடுவதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. போர் செய், நான் என்ன நினைச்சிட்டு செய்ய, அப்புறம் அதுக்கு உள்ள விளைவுகளை கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு எப்படி பகவான் சொல்லணும்னா சேத்தசா சர்வ கர்மாணி. எந்த காரியம் எப்படி செய்யணும்னா மயி சந்நியஸ்ய மத்பரக, என்னுடைய அதனால உனக்கு என்ன ஆகும்? என்னுடைய ப்ரொடெக்ஷன், என்னுடைய பாதுகாப்பு உனக்கு என்னைக்குமே கிடைக்கும். அந்த மாதிரி புத்தி யோகம். ஸோ உன்னுடைய புத்தியை வந்து புத்தியை தீட்டுடா அப்படின்னு நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, தமிழ் பாட்டெல்லாம். அதனால புத்தியை தீட்டாதே, அது ஒரு நல்ல கண்ணதாசன் பாட்டு இருக்கே. அந்த மாதிரி புத்தியை எப்படி தீட்டணும்னா பகவானுடைய மச்சித்தக சததம் பவ, பகவானுடைய சிந்தனையோட நம்மளுடைய காரியங்கள்லாம் செஞ்சோம்னா பகவானுடைய அந்த பாதுகாப்பு என்னைக்குமே சுதர்சன சக்கரமா நம்மளை வந்து பாதுகாத்து நம்மளுடைய எல்லா விநாசங்களையும் நிவர்த்தி பெறலாம். ஸோ எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள். என்னோட பெரிவாளா இருக்கிறவா எனக்கு என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள். என்னோட கூட இருக்கிறவாளுக்கு வாழ்த்துக்கள். என்னோட யங்கரா இருக்கிறவாளுக்கு என்னுடைய பிளெஸிங்ஸும் இருக்கு. ஐ மீன் அதுக்கு தகுதி கிடையாது, ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில பார்த்தோன்னா நீங்களாம் வேற லெவல்ல இருக்கீங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு இன்றைய பகுதியை இன்றையோடைய 2026 நிறைவு ஆறுது, இந்த வருஷமே நிறைவழிஞ்சிடுது. அதனால இன்னைக்கு உங்களுடைய பிளெஸிங்ஸு எனக்கு என்னைக்குமே நீங்கள் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது, உங்களோட ஸ்தோத்திரங்கள் பண்ணுறதெல்லாம் என்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளில் உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் தெரிவிச்சுண்டு நானும் இன்னைக்கு என்னுடைய பகவானுக்கு பிரார்த்தனை சொல்கிறேன். ஸோ தட் உங்கள் வீட்லேயும் இல்லத்திலையும் குடும்பத்திலையும் ரிலேஷன்ஷிப்லேயும் எல்லாத்துலேயும் மங்களமே உண்டாகட்டும் பகவானுடைய கிருபையால். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ சுதர்சன சக்கரம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக்க மிக்க நன்றி மாதாஜி. உங்க ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கும் நிறைய தேவைப்படும், கண்டிப்பா வேணும். அப்பதான் நாங்களும் ஆன்மீகத்துல முன்னேற முடியும். ஸோ அதனால நீங்களும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாதாஜி, இன்னைக்கு நீங்க இந்த சுதர்ஷன் சக்கரம் பத்தி சொன்னீங்க. இப்ப கோயிலுக்கு போறச்சே ஜென்ரலா போயிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு வந்துருவோம். இனி சுதர்ஷன் சக்கரம் பார்க்கும் போதெல்லாம் நீங்க சொன்ன விஷயங்கள் அதுக்குள்ள ஆரா நாபி இதெல்லாம் கண்டிப்பா பார்ப்போம். அதே மாதிரி நரசிம்மர் கையில இருக்க அந்த 4 சக்கரங்களையும் கண்டிப்பா நாங்க பார்ப்போம் மாதாஜி. சோ உங்க மூலியமா இன்னைக்கு சுதர்ஷன் சக்கரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகா எங்களோட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, உங்க அனுமதியோட கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா பார்க்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா மாதாஜிட்ட நீங்க தாராளமா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா விளக்கமா எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுதர்சன சக்கரத்தெல்லாம் நீங்க எல்லாரும் பிரதட்சணம் பண்றச்சே எங்களெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்களாம் ஊருக்கு வந்தாதான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்களாம் தினசரி சுதர்சன சக்கர தாழ்வார பார்த்தேன்னா நிச்சயமா. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம ஷேர் பண்ணோம் அந்த ஸ்லோமோ, அந்த வேதாந்த தேசிகர் சொன்னதையும் நாங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் அதெல்லாம் தினசரியும் அதையும் அந்த பிரார்த்தனையும் சொல்லலாம். ரொம்ப அழகான பிரார்த்தனைகள். ஸோ அதனால எப்படி நம்ம வந்து இந்த சம்சார சாகரம் ஒரு வட்டமாக இருக்கும், அது முடியவே முடியாது. ஆனால் பகவானுடைய அந்த சூழல்ல இருந்தோம்னா நம்ம என்னவா எப்படி இருந்தாலும் நம்ம அதுலேருந்து மீண்டு பகவானுடைய பிரார்த்தனை தினசரி செஞ்சோம்னா பகவான் சொல்ற மாதிரி அவர் அதுலேயே நம்மளை இழுத்தி எப்படி அந்த சக்கரத்தை விட்டு கஜேந்திர மோட்சம் போது எப்படி காப்பாத்தினாரோ அந்த சூழல்லேருந்து நம்மளையும் இழுத்து எடுத்துருவார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இது பிரார்த்தனைகள் அண்ட் நியூ இயர் நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக்க நன்றி. பக்தர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும்
புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வகுப்பு நிறைவேறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அடுத்த வாரம் வகுப்பு கிடையாது. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் சுதர்சன சக்கரத்தை தரிசிக்கணும் அப்படின்னு, வலம் வரணும் அப்படின்னு உங்க எல்லார் சார்பாகவும் மாதாஜி சார்பாகவும் நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. முடிவு பிரார்த்தனைகள் சொல்றதுக்கு ஷீஜா மாதாஜி அவர்களை அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏகம் சாஸ்திரம் தேவகிபுத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகிபுத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமான்யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா त्वमेव माता च पिता त्वमेव बन्धु च सखा त्वमेव विद्या त्रिगुणं त्वमेव सर्वं मम देव देव। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवं सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नन्दगोपसुतं देवी पति मे गुरुते नमः। श्रीकृष्ण चरणं मम दासोऽहं कृष्ण दवास्मि। श्रीकृष्ण चरणं मम दासोऽहं कृष्ण दवास्मि। श्रीकृष्ण चरणं मम दासोऽहं कृष्ण दवास्मि। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। थैंक यू माताजी।